ரைட். ஸோ ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து மெயினா 2 விஷயம் we are going to learn. ஒன்னு வந்து இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் எப்படி இவாலுவேட் பண்றதுன்னு. செகண்ட் திங் இஸ் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன். ஓகேவா? ஸோ we will first look at இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ். ஸோ பேசிக்கா இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ்னா என்ன, இது ஏன் கத்துக்கிறோம், அப்புறம் இதை எப்படி கன்வெர்ட் பண்றது, இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி ஆப்பரண்ட் ஆபரேட்டர் அப்படின்னா என்னன்னு can someone tell me? ஆபரேட்டர்னா பிளஸ் மைனஸ் அந்த மாதிரிக்கா? எதுமா? ஆபரேட்டர்ஸ்னா பிளஸ் மைனஸ். கரெக்ட். பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலஸ் எல்லாமே ஆபரேட்டர். ஆபரண்ட் அப்படின்னா அதற்கு வேல்யூ ஏபி 5 6 அந்த மாதிரி. ஏபி 5 10 எக்ஸெட்ரா. சூப்பர், வெரி குட். கரெக்டா? ஸோ எந்த வேல்யூஸை வச்சு நம்ம ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோமோ அதுக்கு பேரு ஆப்பரண்ட். என்ன ஆப்ரேஷன் பண்றோம், பிளஸ் மைனஸ் வாட் எவர், அதுக்கு பேரு ஆபரேட்டர். கரெக்டா? ஸோ இப்போ இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸ்பிரஷனை எழுதுறதுக்கான 2 டிஃப்ரெண்ட் விதம். நம்ம இப்போ a பிளஸ் பி இன்டூ சி இந்த மாதிரி சாதாரணமா எழுதணும்னா அதுக்கு பேரு இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன். அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க 2 ஆப்பரண்ட்க்கு நடுவுல ஒரு ஆபரேட்டர் இருக்கும். ஓகேவா? இது நம்ம நார்மலா எழுதுறது. இப்போ 5 பிளஸ் 10 இன்டூ 2 2 ஆப்பரண்ட்க்கு நடுவுல ஒரு ஆபரேட்டர் இருக்கு. மறுபடியும் இது ஒரு 2 ஆப்பரண்ட்க்கு நடுவுல ஒரு ஆபரேட்டர் இருக்கு. கரெக்டா? இது நம்ம நார்மலா இப்படிதான் எழுதுவோம். இதுக்கு பேரு இன்ஃபிக்ஸ். போஸ்ட்ஃபிக்ஸ்னா என்னன்னா முதல்ல எல்லா ஆப்பரண்ட்ஸையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஆபரேட்டர்ஸையும் எழுதுறது. தட் இஸ் another way of writing. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதுனா இதுக்கு பேரு போஸ்ட்ஃபிக்ஸ். முதல்ல எல்லா ஆப்பரண்ட்ஸும் வந்துருச்சு, அப்புறம் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் எழுதுறோம். ஓகேவா? இதுக்கு பேரு போஸ்ட்ஃபிக்ஸ். ஸோ இது என்னதுன்னு புரியுதா? ஏன்ற கொஸ்டினுக்கு நான் வரேன். பட் இது என்னென்னு புரிஞ்சிருச்சா? கிளியரா? சோ இப்ப ஏன் இப்படி எழுதணும்? நார்மலா இப்படி எழுதுனாதான் அழகா புரியுது. எதுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கான விதத்துல எழுதணும்னா, இப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து நார்மலா ஒரு ரூல் இருக்கு. முதல்ல பாட்மாஸ்னு ஒரு ரூல் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல பிராக்கெட், அப்புறம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அந்த ஆர்டர்ல சால்வ் பண்ணணும். இல்ல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல வேணும்னா அந்த ஆர்டரை குறிக்கிறதுக்கு நீங்க பிராக்கெட்ஸ் போடணும். அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வருது. சோ நம்ம சில ரூல்ஸ் வச்சு இந்த இன்ஃபிக்ஸ்ல இருந்து போஸ்ட்ஃபிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியா கம்ப்யூட்டர் வந்து இதோட வேல்யூவை இவாலுவேட் பண்ணி கொடுத்துரும். இந்த பிராக்கெட்டு, இந்த ரூல்ஸ், இந்த பாட்மாஸ், அந்த கன்ஃபியூஷன்லாம் இல்லாம கம்ப்யூட்டர் வந்து நீங்க இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியா உங்களுக்கு இவாலுவேட் பண்ணி ஆன்சர் கொடுத்துரும். ஓகேவா? ப்ரொவைடட் நீங்க நம்ம வந்து நார்மலா இன்ஃபிக்ஸ்ல எழுதுவோம், கம்ப்யூட்டர் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ்ல கொடுத்தா கரெக்டா ஆன்சர் கொடுத்துரும். ஸோ அந்த இன்ஃபிக்ஸ்ல இருந்து போஸ்ட்ஃபிக்ஸ்க்கு மாத்துறது வந்து இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. இப்போ இந்த 5 பிளஸ் 10 இன்டூ 2 வந்து இப்படி எழுதுறது தான் கரெக்ட் போஸ்ட்ஃபிக்ஸ். நான் வந்து 5 2 10 பிளஸ் இன்டூ அப்படின்னு போட்டேன்னா அது கரெக்டான போஸ்ட்ஃபிக்ஸ் கிடையாது. ஸோ இன்ஃபிக்ஸ்ல இருந்து போஸ்ட்ஃபிக்ஸ் மாத்துறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் வச்சு நான் கரெக்டா மாத்திட்டு அந்த போஸ்ட்ஃபிக்ஸை கொடுத்தேன்னா கம்ப்யூட்டர் டக்கு டக்குன்னு இவாலுவேட் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுத்துரும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கத்துக்க போறது என்னன்னா இன்ஃபிக்ஸை எப்படி போஸ்ட்ஃபிக்ஸா மாத்துறது, அப்படி மாத்தின போஸ்ட்ஃபிக்ஸை வச்சு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்க போறது, இதுதான் நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக். சோ இப்ப ஏன் கத்துக்கிறோன்றது ஒரு அளவுக்கு இந்த வை பார்ட் புரிஞ்சிச்சா? ஓகே, மூவிங் ஆன். சோ இப்ப வந்து ஏன் கத்துக்கிறோம்னு பார்த்துட்டோம். இப்ப எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன். நம்ம நார்மலா a பிளஸ் பி இன்டூ சி அந்த மாதிரி எழுதுறத போஸ்ட்ஃபிக்ஸ்க்கு எப்படி மாத்துறது அப்படின்னு. ஸோ இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது இருக்கட்டும், அது நான் வரும்போது வரேன், அதை இப்ப பார்க்காதீங்க. ப்ளூ கலர்ல எழுதியிருக்கிறது மட்டும் பாருங்க. ஸோ str அப்படின்னு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன், stk அப்படின்னு ஒரு எம்டி ஸ்டாக் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து உங்க இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல டிராவல்ஸ் பண்றீங்க ஒரு லெட்டரா. இப்போ a
பிளஸ் பி இன்டூ சி இருக்குன்னா முதல்ல ஏ செக் பண்ணுவோம், அப்புறம் பிளஸ், அப்புறம் பி, அப்புறம் இன்டூ, அப்புறம் சி. ஒன்னொன்னா we will travel through this. ஓகேவா? ஒன்னொன்னுத்தையும் எடுத்து என்ன பண்றோம், ஒருவேளை ஆப்பரண்ட் இருந்துச்சுன்னா, ஆப்பரண்ட்னா என்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ பி சி அந்த மாதிரி வேல்யூவா இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த ஸ்ட்ரிங்ல போட்டுருணும். அப்படியே ஆப்பரேட்டரா இருந்துச்சுன்னா உங்க ஸ்டாக்கோட டாப்ல இப்போதைக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அதுல ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எதுவுமே இல்லைன்னா இந்த ஆப்பரேட்டரை தூக்கி அப்படியே ஸ்டாக்ல போட்டுடலாம். அப்படி ஏதாவது இருக்குன்னா இங்க இருக்கிற ஆப்பரேட்டரோட பிரசிடென்சியும் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க ஆப்பரேட்டரோட பிரசிடென்சியும் கம்பேர் பண்ணணும். பிரசிடென்ஸ்னா என்னன்னு சொல்றேன். அப்படி நீங்க பார்த்துட்டு இருக்க ஆப்பரேட்டரோட பிரசிடென்ஸ் ஜாஸ்தியா இருந்தா அதை ஸ்டாக்குக்குள்ள போட்டுடணும். போட்டுட்டு அடுத்த கேரக்டருக்கு போகலாம். அப்படி உள்ள இருக்கிற ஆப்பரேட்டரோட பிரசிடென்ஸ் நீங்க பாக்குற ஆப்பரேட்டரோட பிரசிடென்ஸை விட இது ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இதை இங்கேருந்து பாப் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்ல அப்பெண்ட் பண்ணிடணும். அதான் இங்க கொடுத்துருக்கு. ஆப்பரண்டா இருந்தா அப்படியே ஸ்ட்ரிங்ல போட்டுடலாம். இதுக்கு எக்ஸாம்பிளும் we will see. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். அப்படி ஆப்பரேட்டரா இருந்தா நீங்க பாக்குற ஆப்பரேட்டருக்கும் ஸ்டாக்கோட டாப்புக்கும் பிரசிடென்ஸ் கம்பேர் பண்ணுங்க. இதோட பிரசிடென்ஸ் ஜாஸ்தியா இருந்தா இதை தூக்கி இங்க புஷ் பண்ணுங்க. அப்படி இதோட பிரசிடென்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இதை தூக்கி அந்த ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்ன்ற ஸ்ட்ரிங்ல ஜாயின் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து ஃபுல்லா ரிப்பீட் பண்ணிட்டே போனோம் இந்த எக்ஸ்பிரஷன் இன்ஃபிக்ஸோட எண்ட் வரைக்கும். அது ஃபுல்லா வந்த உடனே உங்க ஸ்டாக்ல இருக்கிறதெல்லாம் ஒன்னொன்னா பாப் பண்ணி உங்க ஸ்ட்ரிங்ல அப்பெண்ட் பண்ணிருங்க. உங்க ரிசல்ட் எஸ்டிஆர்ல என்ன இருக்கோ அதுதான் உங்களோட போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனா இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் பிரசிடென்ஸ்னா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ பிரசிடென்ஸ்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன்ல ஏ பிளஸ் பி இன்டூ சி அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு அப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். அந்த மாதிரி பாட்மாஸ்னு ஒரு ரூல் இருக்கு. அப்புறம் ஐ திங்க் பெம்டாஸ்னு சொல்லுவாங்க சில பேர், பராந்தசிஸ் எக்ஸ்போனன்சியேஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அடிஷன் சப்ராக்ஷன் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. ஸோ முதல்ல இது பண்ணிட்டு அப்புறம் தான் இது பண்ணணும். அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி எக்ஸ்போனன்ட் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ உனக்கு வந்து 5 + 10 × 2 இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் என்ன வரும் எனக்கு சொல்லுங்க. இன்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் எல்லாம் மறந்துருங்க. மேத்தமேட்டிக்கலி இதோட ஆன்சர் என்னது? 25. ஏன்னா முதல்ல மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம். அது வந்து இந்த ரூல் படி கரெக்டா? அந்த ரூல் பேர் தான் பிரசிடென்ஸ். பிரசிடென்ஸ்னா வந்து ஆர்டர், யார் முந்தி வரணும் யார் பின்னாடி வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே எக்ஸ்போனன்ட்டுக்கு தான் ஹை பிரசிடென்ஸ். ஒரு எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்போனன்ட் இருந்துச்சுன்னா, எக்ஸ்போனன்ட்னா பவர், அதை தான் முதல்ல பண்ணணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், அதுக்கும் அப்புறம் லோவஸ்ட் தான் அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ இதை வச்சுதான் நம்ம பிரசிடென்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ சப்போஸிங் இப்போ இங்க பிளஸ் இருக்கு, இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா எதுக்கு ஜாஸ்தி பிரசிடென்ஸ்? வெரி குட். சப்போஸிங் இங்க எக்ஸ்போனன்ட் இருக்கு, இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னா எதுக்கு நிறைய பிரசிடென்ஸ்? வெரி குட். இதுதான் கான்செப்ட். ஸோ இதை வச்சு இங்க பிரசிடென்ஸ் செக் பண்ணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஆல்கோரிதம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு we will come back to the algorithm. அப்போ நமக்கு இந்த ஆல்கோரிதம் கொஞ்சம் தெளிவா புரியும். and then we will proceed. ஓகேவா? இப்போதைக்கு ஆல்கோரிதம் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கு, ஒரு ஸ்டாக் இருக்கு, ஒரு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க ஏதோ ஒண்ணு. ஸோ இதுல டிராவர்ஸ் பண்ணுவோம். ஆப்பரண்டா இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரிங்ல ஜாயின் பண்ணிடுவோம். ஆப்பரேட்டரா இருந்துச்சுன்னா ஸ்டாக் எம்டியா இருந்துச்சுன்னா ஸ்டாக்ல தூக்கி போட்டுடலாம். அப்படி ஒருவேளை ஸ்டாக் எம்டியா இல்லைன்னா இந்த ஆப்பரேட்டரோட பிரசிடென்சியும் இந்த ஆப்பரேட்டரோட பிரசிடென்சியும் கம்பேர் பண்ணணும். இது ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இதை தூக்கி இங்க போட்டுடலாம். அப்படி ஒருவேளை இங்க இருக்கிறது ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இதை பாப் பண்ணி இங்க போடணும். ஸோ டீடைல்டா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், புரியும். இதுதான் பேசிக் லாஜிக். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஓகே, இதுதான் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள். a plus b into c divided by d exponent e. இது வந்து இன்ஃபிக்ஸ்.
இருக்குது. இதுதான் கொஸ்டின். இப்ப வந்து முதல்ல நம்ம அல்காரிதம் சொன்ன மாதிரி ஒரு எம்டி ஸ்டாக் வச்சிருக்கேன், ஒரு எம்டி ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். சோ ஃபார் கிளியரா? இப்ப வந்து ஸ்டார்ட் பண்றோம். முதல்ல ஒன்னொன்னா இத டிராவர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சோ we will start with A. A வந்து ஆப்பரண்டா ஆபரேட்டரா? ஆபரேட். ஆப்பரண்ட். இதெல்லாம் தான் ஆபரேட்டர். ஓகேவா? வேல்யூஸ் வந்து ஆப்பரண்ட்னு சொல்லுவோம். சோ அத வந்து அந்த ஸ்ட்ரிங்ல போடுன்னு சொல்லியிருந்தாங்க, போட்டுட்டேன். ஸ்டெப் 1 கரெக்டா? ஓகே, ஸ்டெப் 2 போலாம். ஸ்டெப் 2 வந்து A பார்த்தாச்சு. இப்போ பிளஸ்க்கு வரும். பிளஸ் வந்து ஆபரேட்டர். சோ ஆபரேட்டர்னா ஸ்டாக்ல பார்க்கணும். ஸ்டாக் இதுக்கு முந்தி காலியா தான் இருந்துச்சு. சோ எந்த பிரசிடென்ஸும் கம்பேர் பண்ண வேணா, அந்த ஆபரேட்டர் தூக்கி ஸ்டாக்ல போட்டுடலாம். சோ நம்ம ஸ்ட்ரிங் இப்படி இருக்கு, ஸ்டாக் இப்படி இருக்கு. ஸ்டெப் 2 கிளியரா? ரைட். யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? ஸ்டெப் 2 வரைக்கும்? இல்லக்கா. சரி, ஸ்டெப் 3 போலாம். A பிளஸ் பார்த்தாச்சு. B வந்து ஆப்பரண்ட். சோ மறுபடியும் தூக்கி இந்த ஸ்ட்ரிங்ல போட்டுடணும். அடுத்து ஸ்டெப் 4. A பிளஸ் B பார்த்தாச்சு. இப்போ இந்த இன்டூக்கு வந்தீங்கன்னா இது வந்து ஆப்பரேட்டர். இப்போ என்னோட ஸ்டாக்ல வந்து ஒரு பிளஸ் இருக்கு. சோ இந்த பிளஸோட பிரசிடென்சியும் இந்த ஸ்டாரோட பிரசிடென்சியும் கம்பேர் பண்ணணும். நம்ம பிரசிடென்ஸ் டேபிள்ல என்ன சொல்லுது? எதுக்கு நிறைய பிரசிடென்ஸ் இருக்கு? இன்ட்டுக்குக்கா. ஸ்டார் இன்டு மல்டிப்ளிகேஷன். சோ இங்க இருக்கிறதுக்கு நிறைய பிரசிடென்ஸ் இருந்துச்சுன்னா அதை தூக்கி உள்ள போட்டுறணும். அதுதானே நம்ம அல்காரிதம் சொல்லுச்சு. சோ இதை தூக்கி இங்க போட்டுடலாம். சோ இப்ப ஸ்டாக்ல வந்து மேல மல்டிப்ளிகேஷன் இருக்கு, கீழே அடிஷன் இருக்கு. ஸ்ட்ரிங் வந்து ஏபி. 4 ஸ்டெப்ஸ் கிளியரா? ஓகேக்கா. ரைட். ஸ்டெப் 5 மேல போ. ஸ்டெப் 5. அடுத்தது சிக்கு வரும். சி வந்து ஆப்பரண்ட், ஸ்ட்ரிங்ல போட்டுருவோம், சிம்பிள். அடுத்து சிக்கு அப்புறம் இந்த டிவிஷனுக்கு வரும் ஆப்பரேட்டர். மறுபடியும் பிரசிடென்ஸ் செக் பண்ணும். பிரசிடென்ஸ் ஆஃப் ஸ்டார், பிரசிடென்ஸ் ஆஃப் டிவிஷன் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலா வரும். அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருந்தாலும் தூக்கி உள்ள போட்டுடலாம். அதுதான் ரூல். ஓகேவா? Going back to your algorithm, if the precedence of operator greater than or equal to, so நீங்க செக் பண்றதோட precedence ஸ்டாக்கோட டாப்ல இருக்கிறதோட இது வந்து கிரேட்டர் தென்னாவோ ஈக்குவலாவோ இருந்தா இதை தூக்கி உள்ள போட்டுடலாம். இது கிரேட்டரா இருந்தா மட்டும்தான் நம்ம வேற என்னவோ செய்யணும். புரியுதா நான் சொல்றது? கரெக்ட். சோ இப்போ நம்ம செக் பண்றது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பிரசிடென்ஸ், டிவிஷனுக்கும் மல்டிபிளிகேஷனுக்கும்னால இதை தூக்கி உள்ள போட்டுடலாம். அதுதான் போட்டிருப்போம். சோ ஏபிசி இங்க இருக்கு, ஸ்டாக்ல இது இருக்கு. 6 ஸ்டெப்ஸ் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்து 7th ஸ்டெப் டி. டி வந்து அகைன் ஆப்பரண்ட், ஸ்ட்ரிங்ல போட்டுடணும். அடுத்தது இந்த எக்ஸ்போனன்ட்டுக்கு வரும். எக்ஸ்போனன்ட் வரும்போது பிரசிடென்ஸ் செக் பண்ணோம். எக்ஸ்போனன்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி ஸ்டாக்கோட டாப்ல இந்த டிவிஷன் இருந்துச்சு, இதுக்கும் செக் பண்ணீங்கன்னா இதுக்கு தான் ஜாஸ்தி. இது ஜாஸ்தியா இருந்தா இது தூக்கி உள்ள போடணும். அதெல்லாம் போட்டிருப்போம். ஓகேவா? 8 ஸ்டெப்ஸ் கிளியரா? ஓகேக்கா. ஓகே. 9th ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு இ இருக்கு. இ வந்து இந்த ஸ்ட்ரிங்ல ஆட் பண்ணிடுவோம். சோ ஏபிசிடிஇ. சோ இப்போ வந்து இது வரைக்கும் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? கடைசியா நெக்ஸ்ட் நம்ம அல்காரிதம் என்ன சொல்லுச்சுன்னா ஸ்டாக்ல இருந்து ஒன்னொன்னா பாப் பண்ணி எடுத்துட்டு போய் அந்த ஸ்ட்ரிங்ல ஆட் பண்ணணும். கரெக்டா? சோ ஸ்டாக்ல வந்து முதல்ல எக்ஸ்போனன்ட் இருந்துச்சு, அந்த எக்ஸ்போனன்ட் எடுத்து இங்க ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த டிவிஷன் எடுத்து ஸ்டாக்ல இருந்து பாப் பண்ணி இங்க ஆட் பண்றேன். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு, அதை பாப் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். கடைசியா பிளஸ்ஸையும் பாப் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். சோ என்னோட ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். அக்கா கேக்குதா? ஆ அக்கா இதுல இப்ப கடைசியா நீங்க ரிமைண்டரா இருக்கிறதெல்லாம் பாப் பண்ணீங்களா, புஷ் பண்ணீங்களா அந்த இன்னொரு ஸ்டாக்ல? அதுல வந்து நம்ம அதுலயும் பிரசிடென்ஸ் செக் பண்ணி தான் புஷ் பண்ணணுமா? நான் இல்ல ஸ்டாக்ல இருந்து அப்படியே பாப் பண்ணி ஸ்ட்ரிங்ல அப்பெண்ட் பண்ணிட்டே போணும். என்ன டாப்ல ஆர்டர்ல என்ன இருக்கோ. இருக்கோ அதை ஃபர்ஸ்ட். புரியல. டாப்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட், அடுத்து வந்து ரெண்டாவது இருக்கிறத டாப்ல ரெண்டாவது. இருந்து ஒன்னொன்னா மேல இருக்கிறத எடுத்து இங்க போடணும். அடுத்தது டாப்ல இருக்கிறது அப்படியே புஷ் பண்ணிட்டே வரணும். ஸ்டாக்ல என்ன ஆர்டர்ல இருக்கோ. சரி. ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அவ்வளவுதாங்க எனக்கு. அவ்வளவு.
ஓகே, இப்போ இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப பார்த்த அதே கொஸ்டின் தான், கடைசியில ஒரு மைனஸ் எஃப் எக்ஸ்ட்ரா வருது. சோ அந்த முதல் 9 ஸ்டெப்ஸ் இங்க பார்த்தது அதே தான் இருக்கும் 9th ஸ்டெப் வரைக்கும், ஏன்னா அதே எக்ஸ்பிரஷன் தான். அடுத்து அந்த மைனஸ் எஃப்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பார்க்கணும். ஸோ அந்த 9 ஸ்டெப்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் இந்த எஸ்டிஆர் வரும். இது எப்படி வந்துச்சுன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். நீங்க இந்த ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த மைனஸ். ஸோ இப்போ இந்த மைனஸோட பிரசிடென்சியும் இந்த எக்ஸ்போனன்ட்டோட பிரசிடென்சியும் செக் பண்ணீங்கன்னா எது ஜாஸ்தி? எக்ஸ்போனன்ட். சோ யூசுவலா நமக்கு வந்து இங்க இருக்கிறதோட பிரசிடென்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இதை எடுத்து உள்ள போட்டுருவோம். பட் இங்க இருக்கிறதோட பிரசிடென்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா இத பாப் பண்ணி இங்க போட்டுறணும். போட்டுட்டு மறுபடியும் செக் பண்ணணும். சோ அதான் இங்க பண்ண போறோம். இந்த எக்ஸ்போனன்ட்டை பாப் பண்ணி இங்க போட்டுருவோம். சோ என்ன ஆகும்னா ABCDE எக்ஸ்போனன்ட் ஸ்டாக்ல வந்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் இருக்கும். இப்போ மறுபடியும் நான் வந்து அந்த மைனஸையும் இந்த டிவிஷனையும் செக் பண்ணுவேன். பார்த்தா பிரசிடென்ஸ் ஆஃப் மைனஸ், பிரசிடென்ஸ் ஆஃப் டிவிஷன் செக் பண்ணா எது ஜாஸ்தி? டிவிஷன் தான். மறுபடியும் இங்க இருக்கிறது பெருசா இருக்கு. சோ இத பாப் பண்ணி இங்க போடணும். சோ ஸ்டாக்ல வந்து இது ரெண்டு இருக்கும், ABCDE எக்ஸ்போனன்ட் டிவிஷன் வந்துடும். மறுபடியும் இப்ப வந்து இந்த பக்கம் ஸ்டார் இருக்கு, இந்த பக்கம் நான் இன்சர்ட் பண்ண வேண்டிய மைனஸ் இருக்கு. மறுபடியும் ஸ்டார் தான் பெருசு, உள்ள இருக்கிறது பெருசா இருந்தா அதை வெளில கொண்டு வரணும். சோ இங்க என்ன ஆகும்னா இங்க பிளஸ் மட்டும் இருக்கும், ABCDE எக்ஸ்போனன்ட் டிவிஷன் ஸ்டார். இப்போ மறுபடியும் நீங்க வந்து மைனஸுக்கும் பிளஸுக்கும் செக் பண்ணீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலா இருந்தா உள்ள போட்டுடலாம் சொன்னேன் இல்லையா? சோ இப்ப வந்து இந்த மைனஸ் இங்க வந்துடும். அண்ட் தென் இந்த இது வந்து அப்படியே இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த மைனஸ உள்ள போட்டுட்டோம். சோ இந்த எக்ஸ்பிரஷன்ல மைனஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து எஃப் மீதி இருக்கு இல்லையா? சோ எஃப் என்ன பண்ணணும்? எஃப் வந்து ஆப்பரண்ட், சோ அது இங்க வந்துடும். சோ அப்படியே அந்த எஃப் வந்து இங்க அப்பெண்ட் பண்ணிடும். சோ இப்போ இது வரைக்கும் கடைசியா டிராவர்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டாக்ல இருந்து ஒன்னொன்னா பாப் பண்ணி இந்த மைனஸ முதல்ல பாப் பண்ணி இங்க போடுவோம். அப்புறம் இந்த பிளஸ் பாப் பண்ணி இங்க போட்டா your final answer will be this. இதுதான் அந்த क्वेश्चनோட போஸ்ட் ஃபிக்ஸ். சோ இப்போ எல்லா கேஸும் பார்த்தாச்சு. கிளியரா இருக்கா எப்படி பண்ணணும்னு? அக்கா பிராக்கெட் சொல்லி கொடுங்கக்கா. பிராக்கெட் வச்சியா? உங்களுக்கு பிராக்கெட் வச்சு சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா, அதான்க்கா சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? சரி சரி, ஒரே செகண்ட். பிராக்கெட் I thought அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா கொடுக்க மாட்டாங்க, பட் ஒரே செகண்ட். ஓகே, சரி ட்ரை பண்ணலாமா? இங்க சரி, இது வரைக்கும் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இது வந்து சரி சோ இப்போ பிராக்கெட்டுக்கு வந்து என்ன ரூல்னா, ஓபன் பிராக்கெட் வந்துச்சுன்னா ஸ்டாக்ல புஷ் பண்ணிடணும். உங்க பிளஸ் மைனஸ் எல்லாம் புஷ் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி பிரசிடென்ஸ் எதுவும் செக் பண்ண வேணாம், அப்படியே கண்ணு மூடிட்டு ஸ்டாக்ல புஷ் பண்ணிடலாம். ஓபன் பிராக்கெட்னா இப்படி இருக்கிறது. க்ளோஸ் பிராக்கெட் வந்துச்சுன்னா பாப் ஃப்ரம் ஸ்டாக் add to string. இது எத்தனை தடவை பண்ணணும்? until you get open bracket. இப்ப பார்க்கலாம். a plus b into c. ஓகேவா? இது என்னோட ஸ்டாக், இது என்னோட ஸ்ட்ரிங். a ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். a வந்து ஆப்பரண்ட் இங்க வந்துரும். பிளஸ் ஸ்டாக்ல எதுவும் இல்ல, சோ முதல் ஆபரேட்டர் போட்டுருவோம். அடுத்தது பிராக்கெட் வருது, சோ ஓபன் பிராக்கெட், சோ இங்க போட்டுருவோம். பிரசிடென்ஸ் எதுவும் செக் பண்ண தேவையில்ல, அப்படியே போட்டுடலாம். b இங்க அடுத்தது என்ன முடிச்சோம்? b டிக்கு மைனஸ்
மைனஸ் வந்து இங்க வந்துரும். ஒரு செகண்ட். இத வந்து லைட்டா மேல எழுதிக்கலாம். ஸ்டாக் மைனஸ் பார்த்துட்டோமா? அடுத்து சி வந்து இங்க வந்துரும். க்ளோஸ் பிராக்கெட் வரதுனால ஒரு செகண்ட். க்ளோஸ் பிராக்கெட் வரதுனால பாப் பண்ணா இந்த மைனஸை பாப் பண்ணி இங்க போட்டுருணும். மறுபடியும் அடுத்து பாப் ஓப்பன் பிராக்கெட் வர வரைக்கும் பாப் பண்ணோம். இப்போ நீங்க நெக்ஸ்ட் பாப் பண்ணீங்கனாலே ஓப்பன் பிராக்கெட் வந்துச்சு. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த க்ளோஸ் பிராக்கெட்டோட வேலை முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம டிராவர்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. டிராவர்சல் முடிஞ்சாச்சுன்னா இப்போ ஸ்டாக்ல இருக்கிறதெல்லாம் பாப் பண்ணி இங்க ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பிளஸ் வந்து இங்க வந்துடும். புரிஞ்சுதா? இந்த பிராக்கெட்ல வராது. அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற பிராக்கெட் அப்புறம் கோலம் போடுற மாதிரி ஒரு பிராக்கெட் இருக்கும்லக்கா. அது எல்லாம் வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்களா? அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா கொடுக்க மாட்டாங்களே. கிடையாதுக்கா, இது மட்டும்தான் கேர்லி. அது கிடையாது, ஸ்கொயர் பிராக்கெட் கிடையாது. அதான் கிளாஸ்ல அதுவும் இல்ல புரியல. பிராக்கெட் மட்டும் தான் கொடுத்தாங்க. அதான் கிளாஸ்ல ஒரு டைப் ஆஃப் இது இருக்கிறது தான் கொடுப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சோ ஒரு டைப் ஆக்சுவலி நாங்க படிச்சப்போ பிராக்கெட் இருக்கிறதே எடுக்கல. உங்களுக்கு வந்து ஒன் பிராக்கெட் வச்சுதான், ஒன் டைப் ஆஃப் பிராக்கெட், அதுவும் ஒரே ஒரு பிராக்கெட் வச்சுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ரொம்ப எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. சோ ரொம்ப டென்ஷன் ஆவேனா இத பத்தி. ஓகேவா? சரி, இப்போ வந்து இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சா? சரி, இப்போ கமிங் பேக் ஹியர். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீங்க இந்த போஸ்ட் ஃபிக்ஸை கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஈஸியா இவாலுவேட் பண்ணிடும்னு சொன்னேன்ல. அது எப்படி பண்ணுதுன்னு இப்போ we will see. Coming back, come down. Evaluating a postfix expression. So இதுதான் லாஜிக். இப்போ வந்து இங்க என்ன பார்க்க போறோம்னா, ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் கொடுத்தா அதை எப்படி இவாலுவேட் பண்றது, அதோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ முதல்ல ஒரு எம்டி ஸ்டாக் கிரியேட் பண்ணோம். போஸ்ட்ஃபிக்ஸ் மறுபடியும் டிராவர்ஸ் பண்ணணும். அது ஆப்பரண்டா இருந்துச்சுன்னா அதை ஸ்டாக்ல போடணும். அங்க வந்து ஆப்பரேட்டரை ஸ்டாக்ல போட்டோம், இங்க ஆப்பரண்ட் போடுறோம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆப்பரண்டா இருந்துச்சுன்னா, நம்பர் வேல்யூ இருந்துச்சுன்னா ஸ்டாக்ல போடணும். ஒரு ஆப்பரேட்டர் பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல இருந்து ரெண்டு ஆப்பரண்ட் வெளியில எடுக்கணும். முதல்ல எடுக்கிறத ரைட் சைட்ல போடணும், ரெண்டாவதா எடுக்கிறத லெஃப்ட் சைட்ல போடணும். போட்டு அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூவை மறுபடியும் ஸ்டாக்ல போடணும். இப்படி ஸ்டாக் காலியார வரைக்கும் போட்டுட்டே வரணும். ஸோ ஒரு குவிக் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாம். 8 + 5 × 2. இது என்ன, இன்ஃபிக்ஸா போஸ்ட் ஃபிக்ஸா? இன்ஃபிக்ஸ். வெரி குட். இதை வந்து குவிக்கா முதல்ல போஸ்ட் ஃபிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். 8 வந்து ஆப்பரண்ட், ஸோ ஸ்ட்ரிங்ல இருக்கும். பிளஸ் வந்து ஸ்டாக்ல போயிடும். 5 ஸ்ட்ரிங்குக்கு வரும். ஸ்டார் வந்து பிளஸை விட பிரசிடென்ஸ் ஜாஸ்தி, ஸோ புஷ் பண்ணிடுவேன். 2 என் ஸ்ட்ரிங்ல வரும். இங்கேருந்து பாப் பண்ணா ஸ்டாரு, அடுத்ததை பாப் பண்ணா பிளஸ். ஸோ என்னோட கரஸ்பாண்டிங் போஸ்ட் ஃபிக்ஸ் என்ன வரும்? 852 ஸ்டார் பிளஸ். கரெக்டா இது வரைக்கும்? ரைட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கிரியேட் அன் எம்டி ஸ்டாக், traverse the postfix expression left to right. நம்பரா இருந்துச்சுன்னா ஸ்டாக்ல புஷ் பண்ண சொல்றாங்க. ஸோ 8 வந்து முதல்ல புஷ் பண்ணுவேன், 5 புஷ் பண்ணுவேன், 2 புஷ் பண்ணுவேன். ஆப்பரண்ட் இருந்துச்சுன்னா ரெண்டு வேல்யூ வெளியில எடுக்கணும். முதல்ல எடுக்கிறத ரைட் சைட்ல போடணும். ஸோ 2 இங்கேருந்து எடுத்து இங்க போடுவேன், 5 இங்கேருந்து எடுத்து லெஃப்ட் சைட்ல போடுவேன். இப்போ இதை கால்குலேட் பண்ணி 10ன்னு ஒரு ஆன்சர் வருது இல்ல, அதை மறுபடியும் உள்ள புஷ் பண்ணணும். ஸோ இப்போ 10. இவ்வளவு தூரம் வந்தாச்சு. 8, 5, 2. இந்த ஸ்டாருக்கு தான் இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணோம். 10 உள்ள வந்திருக்கு. இப்போ அடுத்து பிளஸ் எடுக்கும்போது மறுபடியும் ரெண்டு வேல்யூ எடுக்கணும். 10 எடுத்து ரைட் சைட்ல போடுவேன், 8 எடுத்து லெஃப்ட் சைட்ல போடுவேன். ஆன்சர் வந்து 18. இப்போ நீங்க இது மேத்தமேட்டிக்கலா பண்ணி பார்த்தாலும் 8 + 5 × 2 18. கரெக்டா வந்துருச்சா? வந்துச்சு. இப்ப நீங்க நான் இதை கொடுத்து உங்களை பண்ண சொன்னேன்னா நீங்க அந்த பாட்மாஸ் ரூலை வச்சு மல்டிபிளிகேஷன் ஃபர்ஸ்ட்ன்னு பண்ணிட்டு அப்புறம் அந்த யோசிக்கணும். அது யோசிக்கவே தேவைப்படல. இது கொடுத்தோம்னா ஒரு ஸ்டாக்ல புஷ் பாப் பண்ணி ஆன்சர் வந்துருச்சு. பாத்தீங்களா? கரெக்டா? இது என்னதுக்கா போஸ்ட் ஃபிக்ஸ்ல இருந்து
என்ன கண்டுபிடிக்கிறோம்? அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ, இவாலுவேட்டிங் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகேக்கா. ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, ஸோ இஃப் தேர் ஆர் நோ டவுட்ஸ், நான் வந்து இந்த பேஜ் தேவையில்ல. 8, 9. ஓகே, இங்க ஒரே ஒரு கொஸ்டின் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து இன்ஃபிக்ஸ்ல இருக்கு. கன்வெர்ட் டு postfix and evaluate use stack. ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ அதுதான் ஒன் திங் which I wanted to teach. நெக்ஸ்ட் வந்து asymptotic notation. போலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, just give me 1 second. அக்கா, இது நீங்க ஸ்டாக் நடத்திட்டீங்களா? ஸ்டாக் கியூ டேய் அக்கா வெளியே போய் அதான் நடத்திட்டாங்களா? ஸ்டாக் கியூ நடத்திட்டாங்களா? வந்துட்டேன். நேத்து ஸ்டாக் கியூ நடத்திருந்தேன். ஸ்டாக் நடத்திருந்தேன். கியூ வந்து ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தேன். அல்காரிதம் நீங்களே ட்ரை பண்ணணும், லாஜிக் நீங்களே ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸ்டாக் கியூ இருக்கு. அதுல அவர் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் தான் கேட்பாரா? அப்ளிகேஷன் டைப் தான் கேட்பாரா? இம்ப்ளிமெண்டேஷன் வந்து லேப்ல கேட்பாங்க. தியரி பேப்பர்ல வந்து அப்ளிகேஷன் தான் கேட்பாங்க. இந்த மாதிரி இப்ப ஸ்டாக்கோட ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ். அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த சினாரியோ மாதிரி இப்ப ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அந்த மாதிரி क्वेश्चंस தான் மோஸ்டா வரும். சரிங்க, ஓகே. ஓகே, எனக்கு வந்து நான் அசிம்ப்டோட்டிக் முடிச்ச உடனே யாராவது ஒருத்தவங்க ரிமைண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி क्वेश्चंस வரும்னு நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நாள். என்ன மாதிரி क्वेश्चंस வரும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றது அது நான் அசிம்ப்டோட்டிக் முடிச்ச உடனே சொல்றேன். யாராவது ஒருத்தவங்க நான் மறந்துட்டேன்னா ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இது வேற ஏதாவது கான்செப்ட்ல டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ்ல? அப்ப எனக்கு ஒரே டவுட். எஸ். அப்ப அந்த பிளஸ் மைனஸ் கம்மிங்கிறீங்க, அந்த ஸ்லாஷ் அப்பன்லாம் ஜாஸ்திங்கிறீங்களா? அது எப்படிக்கா சொல்றீங்க? குட் क्वेश्चन. இந்த பேஜ் இருக்கா? இந்த பேஜ் அது வந்து மீடியம் வேல்யூ அந்த மாதிரி தான சொன்னாங்க. இப்போ நீ இப்படி கொடுத்தா முதல்ல எந்த ஆபரேஷன் பண்ணுவ? பிளஸ்ஸா மல்டிப்ளிகேஷனா? இன்ட் தான்க்கா பண்ணுவேன். அதுக்கப்புறம் பிளஸ். சோ இன்டூக்கும் பிளஸ்ஸுக்கும் கம்பேர் பண்ணினா இன்டூக்கு ஜாஸ்தி பிரசிடென்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்படி கொடுத்தா நீ எது முதல்ல பண்ணுவ? எது வேணாலும் பண்ணலாம்க்கா. எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். கரெக்டா? 2 into 5 பண்ணிட்டு டிவைடட் பை 10னா 10 divided by 10 1 வரும். இத முதல்ல பண்ணனா 0.5, 2 into 0.5ம் 1 தான் வரும். நீ எப்படி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். சோ ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் பிரசிடென்ஸ். அதே மாதிரி இங்கேயும் நீ எப்படி முதல்ல ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணாலும் சரி, மைனஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணாலும் சரி சேம் தான் வரும். சோ ஈக்குவல் பிரசிடென்ஸ். இதுவே இங்க ஒரு பவர் 2 இருந்துச்சுன்னா முதல்ல இந்த பவர் பண்ணிட்டு அப்புறம் அதோட மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணுவோம். அதனால பவருக்கு கிரேட்டஸ்ட் பிரசிடென்ஸ். ஓகேக்கா. இப்போ இதுல இருந்தா என்னமா? போர்ட்மாஸ் ரூல் மாதிரி. போர்ட்மாஸ் தான். ஓகே, ரைட். இன்னொரு டவுட். அப்புறம் அந்த ஸ்டாக்லக்கா இந்த பிராக்கெட் வச்சு பண்ற மாதிரி இருக்கா? அதாவது மல்டிபிள் பிராக்கெட்ஸ் வச்சா பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸும் கொடுப்போம் இல்ல.
ம். சரி. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம நார்மல் மேத்ல வருது இல்ல, சோ அதுக்கும் இருக்கும். பட் எக்ஸாக்ட் ரூல்ஸ் எனக்கு தெரியாது, ஏன்னா நானும் படிச்சது இல்ல. அண்ட் நம்ம பிடெக் லெவலுக்கு அவ்வளோ கேட்க மாட்டாங்க. பட் ஜென்ரலா இருக்கும், இது டெஃபினட்டா இருக்கும். இஃப் யூ வாண்ட் we can look up and we can learn some other time. ஓகேவா? சரி, அடுத்து போலாமா? அசிம்ப்டாட்டிக். ஓகே, அசிம்ப்டாட்டிக் வந்து எத்தனை பேர் கிளாஸ்ல நடத்தினப்போ அதை பார்த்து என்னடா இதுன்னு பயந்துருப்பீங்க? நானுக்கா. அவர் கிளாஸ்ல நடக்கும்போதெல்லாம் இல்ல அது. கிளாஸ்ல இல்லையா? லக்கி. ஓகே. ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸே டேட்டா ஸ்ட்ரக்சர் அசிம்ப்டாட்டிக் தான் எடுத்தாரு. நான் பார்த்தோன்னே பயந்துட்டேன். பட் ஆனஸ்ட்லி ஆக்சுவலா இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கான்செப்ட்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல. சுபின் சார் கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் இதுதான் சொல்லுவாரு. பட் இன் மை ஒப்பீனியன் இது வந்து ஈஸி இன் த சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ரொம்ப போட்டு மூளையா கசக்கிற மாதிரி இருக்காது. இது ஒன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. சோ இப்போ ஒண்ணுமே இல்ல, நான் வந்து டெஃபினிஷன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. f of n is equal to 5. உங்க என்னோட வேல்யூ என்ன இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் f of n வந்து 5 தான். g of n is equal to n. ஓகேவா? சோ இப்போ எனக்கு இந்த டேபிள் ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ என்னோட வேல்யூ 1 இருக்கும்போது f of n ஓட வேல்யூ என்னது? 5 5. g of n is equal to n. So g of n value 1. Okay. இங்க 5. இங்க 2. இங்க அப்படியே சொல்லிட்டே போங்க. 5 3 5 3 5 5 5 5 7 5 8 அப்புறம் எக்ஸெட்ரா 500. எழுதணுமா? ஒரு கையில நம்ம எழுத முடியும். 5 6 5 7 டாட் 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 டாட். இப்போ n is equal to 100 க்கு 500. அதே மாதிரி இது இது இது. சோ இப்போ வந்து n is equal to, இப்போ இந்த f of n g of n வந்து ரெண்டு ஆல்கரிதமோட காஸ்ட்னு வெச்சுக்கோங்களேன். காஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் எனிதிங். சோ இப்போ n is equal to 1 க்கு f பெட்டரா g பெட்டரா? g. n is equal to 3. g. n is equal to 5. ரெண்டுமே சேமா இருக்குதா? எது வேணாலும் அதே அவுட்புட் தான் கொடுக்கும். இப்போ n is equal to 7. f கா. n is equal to 10,000. f கா. f. n is equal to, இது என்ன நம்பரோ அந்த நம்பர் f கா. n tends to infinity. f. கரெக்டா? சோ முதல்ல வந்து g பெட்டரா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல f தான் பெட்டரா இருக்கு. கரெக்டா? சோ இந்த ஃபங்க்ஷனை நீங்க கிராஃப் பண்ணீங்கன்னா இந்த ஆக்சிஸ்ல நான் என்னோட வேல்யூஸ் வரையறேன், இங்க வந்து அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ். இப்போ f of n பாத்தீங்கன்னா உங்க என்னோட வேல்யூ என்னவா இருந்தாலும் f of n வந்து 5 தான். கரெக்டா? n is equal to 1 இருந்தாலும் 5 தான். n is equal to 5 இருக்கும்போதும் இது 5. n is equal to 10,000 இருந்தாலும் இது 5 தான். சோ இந்த ப்ளூ கலர் லைனோட கிராஃப் இப்படி இருக்கும். தட் இஸ் f of n ஓட கிராஃப் இப்படி இருக்கும். g of n வந்து is equal to n. சோ 0 n 0 னா g of n 0. n 1 இருக்கும்போது 1, 1. n equal to 5 னா g of n equal to 5. அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சோ இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்படி இருக்கும். கரெக்டா? எவ்ரிவன் அக்ரீஸ் இது வரைக்கும்? சோ ஒரு பாயிண்ட்ல வந்து இது ரெண்டுத்தோட வேல்யூவும் ஈக்குவல் ஆகுது. அதுதான் நம்ம இங்கேயும் பார்த்தோம் இந்த இடத்துல. கரெக்டா? அந்த பாயிண்ட்க்கு முன்னாடி g of n வந்து கம்மியா இருந்துச்சு, f of n கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. ஆனா இந்த பாயிண்ட்க்கு மேல பாத்தீங்கன்னா எப்பவுமே f வந்து g விட கம்மியா தான் இருக்கு. கரெக்டா?
ஆமாக்கா. இந்த டேபிள் படியும் அப்படிதான் பார்த்தோம். கிராஃபிக்கலா பார்த்தாலும் அதேதான். சோ இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு சப்போஸ் நம்ம n நாட் அப்படின்னு பேர் வச்சிடலாம். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? இல்லக்கா. ஸ்கிரீன் தெரியுது இல்ல? தெரியுதுக்கா. ஓகே ஓகே. சோ இப்ப வந்து நான் ஒன்னு எழுதுறேன், அது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. இது கரெக்டா இல்ல தப்பா? கரெக்ட். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணு, ட்ரை. ஸ்டக் ஆனா நான் ஹெல்ப் பண்றேன். யாராவது ட்ரை பண்ணுங்க. இந்த கிராஃப் வச்சு சொல்லவாக்கா? சொல்லுமா, இந்த டேபிள் வச்சுனாலும் சொல்லு, கிராஃப் வச்சுனாலும் சொல்லு, உன் இஷ்டம். ஒரு பாயிண்ட்ல வந்து n0 5 இருக்குக்கா. அது என்ன n-ம் வந்து 5 இருக்குக்கா. இல்ல இல்ல. ஓகே, சாரி சாரி, நீ கண்டினியூ பண்ணு, இன்டரப்ட் பண்ணக்கூடாது. சாரி, நீ ஃபினிஷ் பண்ண, அப்புறம் நான் சொல்றேன். அடுத்த இதுல எல்லாம் பார்க்கும்போது n0 விட n வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குக்கா. 6 7 அது மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகே. அதனால வந்து f(n) வந்து g(n) விட கம்மிக்கா. அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் சேம் ஓகே. பாயிண்ட்க்கு. ஓகே. சோ வெரி க்ளோஸ். மைனர் நோட்டேஷன் மிஸ்டேக் தான். சோ அதாவது n0 5 இருக்கு, n-ம் 5 இருக்கு அப்படின்னு இல்ல. n ஓட டிஃபரெண்ட் வேல்யூஸ்ல இருந்து ஒரு வேல்யூ தான் நம்ம n0 அப்படின்னு வைக்கிறோம். சரியா? ஆமாக்கா. சோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த n0க்கு மேல உங்க இன்புட் சைஸ் எவ்வளவு வளர்ந்தாலும் f வந்து g விட கம்மியா தான் இருக்கும் எப்பவுமே. இந்த n0க்கு முன்னாடி எது பெட்டரா இருக்கும்னு எனக்கு தெரியாது. g பெட்டரா இருக்கலாம், f பெட்டரா இருக்கலாம், ரெண்டும் ஈக்குவலா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா உங்க இன்புட் சைஸ் n0க்கு மேல போச்சுன்னா, தட் இஸ் இன்புட் சைஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? n. ஓகேக்கா. 2ஆ? இல்லக்கா. சோ உங்க இன்புட் சைஸ் வந்து n0 விட ஜாஸ்தியா போச்சுன்னா உங்க f வந்து எப்பவுமே g விட கம்மியா இருக்கும். கிராஃப் பார்த்தா கரெக்டா இருக்கா? இந்த n0க்கு மேல f எப்பவுமே g விட கம்மியா இருக்கு. இந்த டேபிள் படி பார்த்தாலும் இதுதான் n0னா இதுக்கு மேல உங்க n போகும்போது f is always better. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. சோ இப்போ என்ன சொல்வோம்னா f of n belongs to big O of g of n. வந்து இந்த கலர் மாத்து, இதை வந்து delete. அதாவது இப்படி இருந்துச்சுன்னா, இது இருந்துச்சுன்னா then we say f of n belongs to big O of g of n. big O னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்க இன்புட் சைஸ் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மேல போச்சுனாலே இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனை விட எப்பவுமே சின்னதா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுல ஒரு சின்ன கரெக்ஷன், சில பேர் வந்து c டைம்ஸ் g of n இல்லைன்னா k டைம்ஸ் g of n அப்படின்னு போடுவாங்க. இங்க c k அப்படின்றதுலாம் ஒரு கான்ஸ்டன்ட். நம்ம வந்து முதல்ல அசிம்ப்டாட்டிக் படிக்கும் போதே பார்த்தோம், கான்ஸ்டன்ட்ஸை இக்னோர் பண்ணிடலாம். கரெக்டா? படிச்சோமா இல்லையா? ஆமாக்கா. சோ இந்த c போட்டாலும் போடலனாலும் பிரச்சனையே இல்லை. சோ இப்போ இது புரிஞ்சுதா? இதோட இந்த ஸ்டேட்மெண்டோட அர்த்தம் என்னன்னா, இன்புட் சைஸ் n0 விட அதிகமானால் f of n எப்போதும் g of n ஐ விட
less costly ஆகவே இருக்கும். இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுதான் அர்த்தம். புரிஞ்சுச்சா? ஓகேக்கா. ஓகே. சோ இப்ப வந்து அண்ட் இதுக்கு பேரு தான் வந்து பிக் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பலுக்கு. சோ பிக் ஓ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா என்ன அர்த்தம்னு? இன்னொரு வாட்டி சொல்லுங்கக்கா. கிராஃப் புரிஞ்சது. எது வரைக்கும் புரிஞ்சது, எது புரியல? அக்கா கிராஃப் புரிஞ்சிச்சுக்கா, அந்த எழுத்துல எழுதுனது மட்டும்தான்க்கா. இது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா? இல்ல அதெல்லாம் புரிஞ்சிச்சுக்கா, நான் இதை மட்டும் படிச்சுக்கிறேன் ஒரு வாட்டி. சாரி சாரி ஒரே செகண்ட். இதானே? ஆமாக்கா. காஸ்ட்லின்னா என்னக்கா? காஸ்ட்லி. ஓகே, வெரி குட் கொஸ்டின். காஸ்ட்லினா இட் கேன் பி நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸா இருக்கலாம், டைமா இருக்கலாம், ஸ்பேஸா இருக்கலாம். நம்ம அன்னைக்கு அசிம்டாட்டிக் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா. அதுல வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு 2n plus 3 4n² plus 7 இப்படி ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தா கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? இதுல இந்த 2n plus 3 அப்படின்றது என்னது? ஒரு நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், கரெக்டா? ஆமாக்கா. ஸ்டெப் கவுண்ட் பண்ணி. சோ அதுதான் 2n plus 3 வந்து 2n plus 3 4n² plus 7னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இது எப்பவுமே இதை விட கம்மியா தான் இருக்கும், கரெக்டா? கரெக்ட்க்கா. சோ இது வந்து this belongs to big O of 4n² plus 7 அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? இதை ஏன்க்கா பிக்கோல சொல்றீங்க? வேற எப்படி சொல்லணும்? அக்கா, என்ன கேள்வி? அது ஒமேகா தீட்டான்னு ரெண்டு இருக்குல்லக்கா. அக்கா, இது வந்து ஒஸ்ட் கேஸுங்கிறதுனால பிக்கோல சொல்றீங்களாக்கா? ஓகே ஓகே ஓகே, ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிக் ஓ ஒமேகா தீட்டா மூணுமே டீச் பண்ண போறேன். ஐ ஸ்டார்டட் வித் பிக் ஓ, அடுத்து ஒமேகா, அடுத்து ஒமேகா, அப்புறம் தீட்டா தான் கம்மிங். அது ஒண்ணு. ரெண்டாவது, பெஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்லயும் பிக் ஒமேகாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. அது வேற இது வேற. அது வந்து நான் வரேன், ஓகேவா? இதானா பிக்கோல தான் போடணுமாக்கா? இல்லம்மா, மூணு இருக்கு. மூணுமே நான் சொல்லி தர போறேன். இப்பதான் ஒண்ணு சொல்லியிருக்கேன், அடுத்து ரெண்டு வருது. ஓகேக்கா. புரிஞ்சுதா? பிக் ஓ எல்லாருக்கும் கிளியரா? கிளியர்னா அடுத்து ஒமேகாக்கு போலாம். இப்ப நம்ம பார்த்தது பிக் ஓக்கா, சிம்டாட்டிக் நோட்டேஷன். ஆமா, பிக் ஓ கிளியரா எல்லாருக்கும்? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்க்கா, கிளியர். ஓகே ரைட். அப்போ ஒமேகாக்கு போலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து அதே எஃப் ஆஃப் என், அதே ஜி ஆஃப் என் பார்க்கலாம். எஃப் ஆஃப் என், இப்போ வந்து நம்ம இங்க என்ன பார்த்தோம்னா, ஃபார் ஆல் n greater than n naught, f of n less than equal to g of n. இந்த c விட்டுருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது போட்டாலும் போடலனாலும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ இதே இங்க இருக்கிற இதே ஸ்டேட்மெண்ட்டை இத நான் வந்து இன்னொரு விதமா எழுதுறேன், கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. For all n greater than equal to n naught, இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் ஜூம் அவுட். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சேமா டிஃபரெண்டா? லைக் மீனிங் வைஸ் ரெண்டும் ஒண்ணா இல்லையா? சேம், கரெக்டா? எஃப் சின்னதுன்னு சொன்னா ஜி பெருசுன்னு சொல்லலாம், கரெக்டா? சோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்வோம்னா, then we say g of n belongs to omega f of n. இந்த சிம்பலுக்கு பேரு ஒமேகா. சோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்புட் சைஸ் n0 ஐ விட
அதிகம் ஆனால் இங்க என்ன எப்படி எழுதியிருக்கேன்? எப்போதும் ஜியை விட லெஸ் காஸ்ட்லியாக இருக்கும் எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ ஜி ஆஃப் என் எப்போதும் எஃப் ஆஃப் என் விட மோர் காஸ்ட்லி ஆக இருக்கும். வித்தியாசமே தெரியல. இருக்கும். ஓகே, இது புரிஞ்சுதா? ஒண்ணுமே இல்ல, அது இதை விட சின்னதுன்னு சொன்னோம், இப்ப இது அதை விட பெருசுன்றோம், உல்டா பண்றோம், அவ்வளவுதான். ஒமேகாவும் கிளியரா? கிளியரா? கிளியர். ஓகே, சோ இப்ப வந்து தீட்டா போலாம். தீட்டாக்கு வந்து சோ இப்போ வந்து சரி, தீட்டா பார்த்துட்டு அப்புறம் நான் மத்த கதையெல்லாம் சொல்றேன். தீட்டாக்கு வந்து ஸோ இப்போ வந்து சப்போஸ் உங்ககிட்ட வந்து எஃப் ஆஃப் என், ஜி ஆஃப் என், ஹெச் ஆஃப் என் அப்படின்னு 3 ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகேவா? இப்போ வந்து இல்ல 2 ஃபங்க்ஷன், சாரி மை பேட். 2 ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபார் ஆல் n greater than equal to n naught, c1 times g of n less than equal to f of n less than equal to c2 times g of n. இப்படி வருதுங்க. c1 c2 கான்ஸ்டன்ட். இப்படி இருந்துச்சுன்னா then we say f of n belongs to theta of g of n. பயப்பட வேணாம், I will explain. So இப்போ என்னன்னா, நீங்க வந்து g of n is equal to 1 எடுத்துக்கோங்க, f of n is equal to 5. கிராஃப் வரையலாமா? இது வந்து n, இது வந்து ஃபங்க்ஷனோட வேல்யூ. முதல்ல c1 c2 ன்னு 2 கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இப்போ நான் வந்து c1 is equal to 2, c2 is equal to 7 அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ முதல்ல c1 டைம்ஸ் g of n ஓட கிராஃப் வரையணும். ஸோ இப்போ c1 இன்டூ g of n என்னது? c1 வந்து 2 இன்டூ g of n வந்து எப்பவுமே 1, கரெக்டா? ஸோ வந்து 2. c1 g of n எப்பவுமே this graph is going to be 2, கரெக்டா? இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பேரலலா இருக்கணும். ப்ளீஸ் இக்னோர் மை பேட் டிராயிங். கிராஃப் புரிஞ்சுதா? அடுத்தது வந்து c2 g of n. c2 g of n என்ன வரும்? 1 into 1 is 7. ஸோ இது வந்து c1 g of n. வேற கலர் எடுக்கலாம், மேபி yellow. c2 into g of n வந்து 7. இதுவும் என்ன வேல்யூ எடுத்தாலும் 7 இருக்கும். இப்போ வந்து f of n is equal to 5. தெரியலையா? வேற கலர் white. ஓகே, good old white. f of n is equal to 5. அது வந்து நடுவுல வரும், somewhere in the middle, கரெக்டா? சோ ஒரே g of n தான் எடுத்தோம், அத ஒரு கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணா இந்த ஃபங்க்ஷனோட கம்மியா இருக்கு, இன்னொரு கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை விட ஜாஸ்தியா இருக்கு, கரெக்டா? சோ உங்க f-க்கும் g-க்கும் ஒரு கான்ஸ்டன்ட் லெவல் வேறுபாடு தானே தவிர n ஸ்கொயர்ட் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இல்ல. புரியுதா? புரியலையா? யாரா ஏதாவது சொல்றீங்களா? புரியலக்கா, சொல்லுங்க. புரியலையா? ஓகே, புரியலக்கா. கிராஃப் புரிஞ்சுதா? கிராஃப் நான் வரைஞ்சேன் அது வரைக்கும்.
கிராஃப் எல்லாருக்கும் கிளியரா? அதுல இருந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். அக்கா புரிஞ்சுக்கா. ஆ ஹலோ ஜீவா. அக்கா எங்களுக்கு ஆனா எப்படி சொன்னாங்கன்னா கிராஃப் இப்ப புரியுதுக்கா. ஒமேகா ஃபங்க்ஷனும் ஒமேகாவும் பிக்கோ ஃபங்க்ஷனும் பிகோவும் ஈக்குவலா சேமா இருந்துச்சு. இருந்துச்சுன்னா தீட்டா. ஐ எம் கமிங் டு தட் வரேன். சோ அதான் அதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இது இதோட கனெக்ட் பண்றேன். சோ கிராஃப் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரே ஜி ஆஃப் என் தான் எடுத்தீங்க. இப்ப நான் ஓகே நம்ம வந்து பிக்கோவும் ஒமேகாவும் பார்த்தப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்த இடத்துல இந்த கான்ஸ்டன்ட் இருந்தாலும் இல்லைனாலும் அதை மதிக்காதீங்கன்னு சொன்னேன். சோ அங்க சி இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? சோ அதே ரூலை நீங்க இங்க அப்ளை பண்ணீங்கன்னா g of n less than equal to f of n and f of n less than equal to g of n அப்படின்னு வரும் இல்லையா? இந்த கான்ஸ்டன்ட்ஸை நீங்க கண்டுக்கலன்னா. புரியுதா? புரியுதுக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அதை விட சின்னதோ ஆர் ஈக்குவல் அண்ட் அது இதை விட சின்னதோ ஆர் ஈக்குவல்னா இட் மீன்ஸ் போத் ஷுட் பி ஈக்குவல். ரெண்டுத்துக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் தான் வேறுபாடு இருக்கும். இப்போ இது வந்து 2, இது வந்து 5னா ரெண்டுத்துக்கும், அதாவது இது 2 into 1, அது 5 into 1. இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் தான் வித்தியாசமே தவிர உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து சேம். அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், புரியும். இப்போ வந்து எங்க அது இப்போ வந்து 4n 7n எடுத்துக்கிட்டீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் n ரெண்டுமே n பவர் 1 தான். இங்க இருக்க கான்ஸ்டன்ட்னாலதான் இது பெருசு இது சின்னது அப்படின்ற டிஃபரன்ஸே வருது. புரியுதா? சோ அந்த மாதிரி கேஸ்ல இத வந்து ரெண்டும் திஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டா ஆஃப் தட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜீவா சொன்ன மாதிரி ஒமேகா பிகோ ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா we say it is தீட்டா. அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா c1 g of n less than equal to f of n less than equal to c2 g of n. இதுதான் நான் கொடுத்திருந்த கண்டிஷன். இதுல இந்த கான்ஸ்டன்ட்ஸை மதிக்காதீங்கன்னு சொன்னேன். சோ g of n less than equal to f of n, f of n less than equal to g of n. இது ரெண்டுமே வருது. கரெக்டா? இப்போ g less than equal to f னா நம்ம என்ன சொல்லுவோம்? g belongs to big O of f. கரெக்டா? இங்க பாருங்க. இப்போ வந்து இங்க இது இதை விட சின்னதுன்னா இது இதோட பிக் ஓல வரும். அந்த மாதிரி இங்க இது இதை விட சின்னது, சோ இது வந்து இதோட பிக் ஓல வருது. அதே மாதிரி இங்க வந்து f less than equal to g னா என்ன அர்த்தம்? g greater than equal to f னு அர்த்தம். கரெக்டா? சோ g belongs to omega f of n. கரெக்டா? ஆமா. சோ இப்போ வந்து ஒரே g வந்து big O of f லயும் இருக்கு, அதே g வந்து omega of f லயும் இருக்கு. நீங்க உல்டா பண்ணி பாத்தீங்கன்னா f belongs to big O of g, f belongs to omega of g ரெண்டுமே வரும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து இதோட தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இன்னொரு டவுட். இப்ப இது ஒமேகா பிக்கோக்குள்ள இப்ப 9n² பிளஸ் n சம்திங் n இருக்குன்னு வைங்க. இப்ப ஒமேகாக்குள்ள அதே மாதிரி 7n² பிளஸ் 8n இருக்குன்னு வைங்க. ஓகே. இப்ப நான் இதுல எப்படி O of n², இப்ப அதை வந்து பிக் ஆஃப் n², இது ஒமேகா ஆஃப் n² எடுத்துக்கலாமா, இல்லைன்னா இதுல எதுவும் சேம் சொல்லிக்கலாமா? இல்ல I will come to that. அடுத்து அதான் சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பிக் O ஒமேகா தீட்டானா என்னன்னு எல்லாருக்கும் கிளியரா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்ப பிக்கோனா அந்த ஃபங்க்ஷனோட அதிகமான இது வந்து நம்மளுக்கு இருக்காது. அப்பர் பவுண்ட் பிக்கோனா பேசிக்கலி அப்பர் பவுண்ட். நான் பாக்குற ஃபங்க்ஷன் வந்து இதை விட அதிகமா போவாது. f வந்து அதிகபட்சம் g அளவுக்கு இருக்கும், g க்கு மேல போவாது. இந்த அதிகபட்சம் குறைந்தபட்சம்ன்றது நான் அன்னைக்கு கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன். ஒமேகா பாத்தீங்கன்னா
லோவர் பவுண்ட். ம். என்னோட எஃப் ஜி வந்து குறைஞ்சபட்சம் எஃப் அளவுக்கு இருக்கும், அதுக்கு கம்மியா போகாது. குறைந்த பட்சம் குறைந்த என்பதை தானே ஹோப்ஃபுல்லி. ஓகே, தீட்டானா வந்துட்டு ரெண்டுமே, இஃப் யுவர் அப்பர் பவுண்டும் இதுதான், லோவர் பவுண்டும் இதுதான் அப்படின்னா தட் இஸ் கால்ட் தீட்டா. குறைந்தபட்சமும் இதுதான், அதிகபட்சமும் இதுதான். ஸோ என்னோட ஃபங்க்ஷனே இதுலதான் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? தீட்டாக்கு வந்து அதிகபட்சமும் குறைஞ்சபட்சமும் தெரிஞ்சிருமாக்கா? தெரிஞ்சிருமானா புரியல. இதுதான் எனக்கு அதிகபட்சமா பண்ண முடியும், இதுதான் குறைந்தபட்சமா பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா அது நம்ம தீட்டான்னு எடுத்துக்கணுமாக்கா? ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா தீட்டான்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து உனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா, எஃப் ஆஃப் என். ஃபங்க்ஷன் என்னன்னு அவங்க கொடுக்கல, பட் என்ன சொல்றாங்கன்னா எஃப் ஆஃப் என் பிலாங்ஸ் டு, இந்த ஒயிட் கலர் பிடிக்கல, நான் கலரை மாத்துறேன். எஃப் ஆஃப் என் பிலாங்ஸ் டு, மறுபடியும் ஒயிட், பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர்ன்றாங்க. எஃப் ஆஃப் என் பிலாங்ஸ் டு ஒமேகா ஆஃப் என் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் விட எஃப் ஆஃப் என் ஜாஸ்தி, ஆனா என் ஸ்கொயரை விட கம்மி. ஓகேவா? அப்படின்னா உங்க எஃப் ஆஃப் என் வந்து ஒரு என் பவர் 1.5, என் பவர் 1.79, என் லாக் என், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். கரெக்டா? என் பவர் 1க்கும் என் பவர் 2க்கும் நடுவில் எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. அதுவே இப்போ நான் வந்து f of n belongs to big of n square, f of n belongs to omega n square அப்படின்னா n square less than f of n less than n square. கரெக்டா? புரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதுக்கா. இப்ப லோவர் பவுண்ட் இதுதான், அப்பர் பவுண்டும் இதுதான். சோ அப்போ வந்து தீட்டா ஆஃப் n ஸ்கொயர் சொல்லுவோம். சோ அப்போ ஃபங்க்ஷனே வந்து ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் டைம்ஸ் n ஸ்கொயர் தான் இருக்கும். 7n ஸ்கொயர் பிளஸ் 9, 4n ஸ்கொயர் பிளஸ் 3, அந்த மாதிரி இருக்கும். இப்ப புரியுதுக்கா. ஓகே. சோ இப்போ அது ஒண்ணு. கடைசியா ஒரே ஒரு கான்செப்ட். இப்ப இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இதுல வந்து ஸ்மாலஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 9 இருக்கு. கரெக்டா? கரெக்டா? ஓகே, வெயிட், அது கூட விட்டுருங்க. உங்களோட என்னன்றது என்னது? n is your input size. கரெக்டா? சோ n வந்து greater than equal to 1 தான் இருக்கும். n is equal to 0 இருக்க முடியாது. சோ உங்க n வந்து 1 இருந்தாலே இதோட வேல்யூ வந்து 3 plus 7 plus 9 19. கரெக்டா? சோ வந்து உங்க f of n வந்து greater than equal to 19, அதுக்கு கம்மியா இருக்க முடியவே முடியாது. or 19 less than equal to f of n. இது எல்லாருக்கும் புரியுதா? சோ இப்போ என்ன சொல்லுவோம், இது இதை விட பெருசா இருக்கு, இது குறைந்தபட்சமே 19 தான் இருக்கும்னா f of n belongs to omega of 19. Am I correct? So f of n இது 19 ஒரு கான்ஸ்டன்ட்ன்றதுனால கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா அந்த கான்ஸ்டன்ட் தான் எழுதணும்னு இல்லை. நீங்க எல்லா கான்ஸ்டன்ட்க்கும் 1 போடலாம். இங்க 19, 100, 27, 35 என்ன கான்ஸ்டன்ட் இருந்தாலும் கான்ஸ்டன்ட்க்கு 1 போடலாம். அதாவது 19 விட பெருசா தான் இருக்கும்னா ஆப்வியஸ்லி 1 விட பெருசா தானே இருக்கும். சோ இது வந்து லோவர் பவுண்ட், ரைட்? டி. ஓகே, அதே மாதிரி 3n square plus 7n plus 19 தானே சொன்னேன். இப்போ வந்து உன்னோட f of n வந்து சாரி 7n plus 9 தானே சொன்னேன், அது என்ன எழுதிருந்தேன்? 9, கரெக்ட். ஸோ f of n greater than equal to n square. கரெக்டா? எப்பவுமே இந்த டேர்ம் வந்து n ஸ்கொயர்டை விட ஜாஸ்தியா தான் இருக்கும், இல்லையா? ஆமாவா இல்லையா? எப்படிக்கா சொல்றீங்க ஜாஸ்தியா இருக்கும்? ஓகே,
உங்களோட n வந்து எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் கரெக்டா? அப்ப n ஸ்கொயரும் பாசிட்டிவ் Positive. நம்பர்ஸா தான் இருக்கும். அப்போ 3n² பெருசா இருக்குமா n ஸ்கொயர் பெருசா இருக்குமா? 3n² தான்க்கா. அப்போ ஆல்ரெடி இது கிரேட்டர் தென். அது தவிர ஒரு 7n + 9 ஆட் பண்றேன். இதுவும் பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்ப இதுதானே இதை விட பெருசா இருக்கும். ஆமாக்கா. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. பிகாஸ் நம்ம n > 1ன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால. சோ f of n > n². அதனால என்ன சொல்லலாம்? f of n குறைந்தபட்சம் இது இருக்கும்னா big O of n² சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம்க்கா. அப்பர் பவுண்ட். ஓகேவா? சாரி greater than my bad. greater than னா தப்பா எழுதுனா கரெக்ட் கூட பண்ண மாட்டீங்களா? தூங்கிட்டு இருக்கீங்களா? புரியலையா? ஏதாவது சொல்லுங்கயா. greater than னா என்ன வரணும்? கரெக்டா? ஏதாவது சொல்லுங்க. நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியல. என்னதுக்கா? கரெக்ட்டுக்கா. ஒமேகா தானே? ஒமேகா லோவர் பவுண்ட். ஓகேவா? இது இன்னொரு லோவர் பவுண்ட். இந்த பாயிண்ட் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன். சோ வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா f of n வந்து 1 விட ஜாஸ்தியா இருக்கும்ன்றேன். f of n வந்து n² விடவும் ஜாஸ்தியா இருக்கும்ன்றேன். சோ இதுவும் ஒரு லோவர் பவுண்ட், இதுவும் ஒரு லோவர் பவுண்ட். எது வந்து இட் இஸ் க்ளோசர்? இதுதான் இல்லையா? என்னதுமா? எப்படி? வாட்? 1க்கு n² இருக்குக்கா. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தல? f of n > 19. இது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுக்கா. சோ f of n > 1. 19 விட பெருசுனா ஆப்வியஸ்லி 1 விட பெருசா தானே இருக்கும். புரியுதுக்கா. சோ we got this. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. அடுத்து இங்க வா. இதுவும் இப்ப ப்ரூவ் பண்ணி காமிச்சேன் இல்லையா? சோ this. சோ ரெண்டு லோவர் பவுண்ட் இருக்கு. கரெக்டா? ஆமாக்கா. மறுபடியும் பாரு. இப்ப n² விட 1 விட பெருசுனாலே n² விட பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா n² விட பெருசுனா கண்டிப்பா 1 விட பெருசா தான் இருக்கும். கரெக்டா? ஃபார் எனி n. கரெக்ட்டுக்கா. சோ உனக்கு இந்த பவுண்ட் தெரிஞ்சா போதும். இது ஆப்வியஸ்லி அதுலயே அடங்கி இருக்கு. கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட்டுக்கா. சோ அப்ப அந்த மாதிரி பவுண்ட் என்ன சொல்வோம்னா asymptotically tight bound, tight lower or upper bound. ஓகேவா? ஏன்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க நம்பர் லைன் இருக்கு. அதுல வந்து நம்பர் லைன் இல்ல எக்ஸாக்ட்லி, பட் உங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் 1 n n², f of n சம்வேர் இங்க இருக்குமா? சோ n² தானே க்ளோசஸ்ட் பவுண்ட். என்னமா? அதனால இத வந்து டைட் பவுண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? எது க்ளோஸா இருக்கோ அது பேரு டைட். க்ளோசஸ்டா இருக்குது. ஓகே. சோ அது ஒண்ணு. அதே மாதிரி அதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். I think I wrote 3n² + 7n + 9. So இது வந்து this will be less than equal to 10n² or 100n². கண்டிப்பா less than இருக்கும். கரெக்டா? கரெக்டா? ஆமாக்கா. அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா கிராஃப் வரைஞ்சி பாருங்க. ஒரு கிராஃபிங் டூல் எடுத்து இதோட கிராஃப் வரைஞ்சி பாருங்க. கண்டிப்பா இது கம்மியா தான் இருக்கும். சோ f of n belongs to big O of 100n². கான்ஸ்டன்ட் மதிக்க வேண்டாம். சோ big O of n². கரெக்டா? சோ f of n belongs to omega n² சொன்னோம். f of n belongs to
பிக் ஓ என் ஸ்கொயர் சொல்றோம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது? தீட்டா ஆஃப் என் ஸ்கொயர். வெரி குட். அவள்தான் பிலாங்ஸ் டு தீட்டா ஆஃப் என் ஸ்கொயர். சூப்பர், முடிஞ்சு. அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு கான்செப்ட். சோ இப்போ வந்து இன்னும் 2 உங்களுக்கு வந்து நான் ஒரு 7:45 விட்டா கரெக்டா இருக்குமா உங்க மெஸ் டைமிங்ஸ்க்கு? இல்ல எப்போ எப்படி? 8க்கே என்னமா 8க்கே ஓகேவா? ஓகேக்கா. ஓகே சரி, நான் டக்குன்னு முடிச்சிட ட்ரை பண்றேன். எனக்கு வந்து வாட் டு ஐ ஹேவ் டு சே, பெஸ்ட் ஆர் வர்ஸ்ட் கேஸ். தேங்க்யூ. என்னைக்கு நடத்த போறீங்க அடுத்து? ஒன்றும் இல்லை, இந்த அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ல ஒரு 2 பாயிண்ட் கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா சாம்பிள் கொஸ்டின்ஸ்ல என்ன மாதிரி ஹவு டு ப்ரிப்பேர்னு ஒரு லைட்டா ஒரு கொஞ்சம் அட்வைஸ், ஃப்ரீ அட்வைஸ், அவ்வளவுதான். முடிச்சிருவேன். 7:30 வந்து கரெக்டா இருக்குமா? நான் லைப்ரரி போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும் வந்து அப்படியே இருக்கு. ஓகே, நான் எப்படியும் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரெக்கார்டிங் அனுப்புவேன். நீங்க அந்த லாஸ்ட் வாட் எவர் பாத்துக்கலாம். 15 மினிட்ஸ் என்னவோ. ஓகே, நான் எப்படியும் முடிக்க ட்ரை பண்றேன். சரி ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த தீட்டா பார்த்துட்டோம், தீட்டா ஆஃப் என் ஸ்கொயர். இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ 3n ஸ்கொயர் பிளஸ் 7n பிளஸ் 9 லெஸ் தென் ஈக்குவல் டு n கியூப்டு. இதுவும் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் கிராஃப் வரைஞ்சி, கரெக்டா? ஆமாக்கா. ஸோ f of n belongs to big O of n cubed. Agreed? அக்ரிக்கா. ஸோ இப்போ வந்து big O of n square பார்த்தோம், big O of n cubed. ஸோ எது டைப் பவுண்ட்? ஏக்கா ரெண்டுமே நடுவுல இருக்குமேக்கா ஃபங்க்ஷன். இல்ல f of n இங்க என்ன பார்த்தோம்? லெஸ் தென் ஈக்குவல் டு n ஸ்கொயர் லெஸ் தென் ஈக்குவல் டு n கியூப். ஸோ இங்க இப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ் கன்சிடர் பண்ணும்போது இங்க பிளாட் பண்ணணும். ஸோ இப்போ எது டைப் பவுண்ட்? n ஸ்கொயர். கரெக்டா? ஸோ நீங்க வந்து லோவர் பவுண்ட் கன்சிடர் பண்ணும்போது இருக்கிறதுலே மேக்சிமமா பெருசா எது, டிஸ்கிரிட் மேத்ல படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் வந்துருச்சா அந்த டாபிக்? இன்னும் வரலையா? சரி, அதான் வரும். சரி, லோவர் பவுண்ட் பார்க்கும்போது இருக்கிறதுலே பெருசா எடுத்துப்போம், அப்பர் பவுண்ட் பார்க்கும்போது இருக்கிறதுலே சின்னதை எடுத்துப்போம். ஓகேவா? அப்பதான் டைட்டஸ்ட் பவுண்டா வரும். ஓகேவா? புரிந்ததா? என்னக்கும் n ஸ்கொயர்டுக்கு நடுவுல எப்படி போட்டீங்க? அதுதான்மா, அது வந்து எக்ஸாக்டா எங்க வரும் கேட்டேன்னா அது ஒரு கான்ஸ்டன்டோட வித்தியாசம் தான். நான் இப்போதைக்கு எந்த 2 ஈக்குவேஷன் கன்சிடர் பண்றேன்னா லெஸ் தென் ஈக்குவல் டு n ஸ்கொயர் லெஸ் தென் ஈக்குவல் டு n கியூப்டு. அதனால n ஸ்கொயருக்கு முன்னாடி வரும். ஓகேக்கா. அங்க வந்து நீ என்ன பார்த்திருக்கேன்னா அதான் இப்படி வரும், கரெக்டா? இதுதானே தீட்டா? ஆமாக்கா. சோ இங்க என்னன்னா இங்க ஒரு கான்ஸ்டன்ஸ் வரும், அங்கதான் இந்த கான்ஸ்டன்ஸ் வரும். இப்ப இங்க வந்து சப்போஸ் 2n ஸ்கொயர் இருக்கும், இங்க 4n ஸ்கொயர் இருக்கும், ரெண்டுத்துக்கும் நடுவுல உங்க f இருக்கும். சம்திங் லைக் தட். புரியுதா? சோ n இங்கதான் இருக்கும், n கியூப் இங்கதான் இருக்கும். சோ எப்படியும் இது வந்து n ஸ்கொயர் இஸ் த டைட்டஸ்ட் பவுண்ட். புரிஞ்சுதா? புரியுதுக்கா. புரியுதுங்க, நான் பாட்டு தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு 1.5 மணி நேரமா. புரியுதுக்கா. ஓகே ஓகே, அடுத்து தட் இஸ் ஒன் திங். ஓகே, லாஸ்டா ஒரு 2 பாயிண்ட் சொல்லிட்டு நான் ஓடிய போயிடுறேன். பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் கேஸ். ஓகே, நான் இதெல்லாம் எழுதல. ஓகே, பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் கேஸ். ஐஸ்வர்யா வந்து ஏன் ஒமேகா பிகோ மட்டும் சொன்னீங்க, இது வர்ஸ்ட் கேஸான்னு கேட்டா அதுக்கு ஒரு குவிக் ஆன்சர். பிகோனா அதிகபட்சம், ஒமேகானா குறைந்தபட்சம். பட் தட் இஸ் நாட் டைரக்ட்லி ஈக்குவல் டு அதிகபட்சம்னா வர்ஸ்ட் கேஸ், குறைந்தபட்சம்னா பெஸ்ட் கேஸ்னு டைரக்டா சொல்லிட முடியாது. பெஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் கேஸ்ல வந்து சினாரியோன்னு ஒண்ணு இருக்கு, அனாலிசிஸ்னு ஒண்ணு இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் வந்து நான் நம்ம ஃபர்ஸ்ட் அசிம்ப்டாட்டிக் பண்ணப்போ அந்த கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு ஹோப்ஃபுல்லி ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இல்லாதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா?
ஓகேக்கா. ஸோ முக்கியமா என்னன்னா பிக்கோனாலே worst கேஸ், ஒமேகானாலே பெஸ்ட் கேஸ்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு இருக்கு. அது ரொம்ப தப்பு. அப்படி ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா தயவு செய்து அதை உங்க மைண்ட்ல இருந்து delete பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஐ திங்க் வித் தட் பிக் என்னாச்சு? போனாலே ஒஸ்ட் கேஸ், ஒமேகானா பெஸ்ட் கேஸ்ன்னு. என்னம்மா சொல்ற? புரியல. பிக் போனாலே ஒஸ்ட் கேஸ், அது அதிகபட்சமா இருக்கிறது கண்டுபிடிப்போம். ஒமேகானாலே குறைந்தபட்சத்துக்குள்ள கண்டுபிடிப்போம். அது ஏன்க்கா பெஸ்ட் கேஸ் ஒஸ்ட் கேஸ் கிடையாதுன்னு சொல்றீங்க கேக்குறேன். பெஸ்ட் கேஸ் worst கேஸ் சினாரியோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து உங்க இன்புட் எப்படி இருக்குன்றத குறிக்கும். அந்த சார்ட்டிங் எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா. இன்புட்டே சார்ட்டடா இருந்துச்சுன்னா அது வந்து பெஸ்ட் கேஸ். இன்புட் ரிவர்ஸ் ஆர்டர்ல சார்ட்டடா இருந்துச்சுன்னா அது worst கேஸ் சினாரியோ. ஓகேவா? அனாலிசிஸ் வந்து அந்த கேஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ஆபரேஷன்ஸ் வேணும் அப்படின்றத பொறுத்துதான். இப்ப பெஸ்ட் கேஸ்லயும் எனக்கு அதிகபட்சம் இத்தனை ஆபரேஷன் தேவைப்படும் அப்படின்னு நீ சொல்லலாம். worst கேஸ்லயும் எனக்கு குறைஞ்சபட்சம் இத்தனை ஆபரேஷன் வேணும் அப்படின்னு நீ சொல்லலாம். இட் மேக்ஸ் சென்ஸ், கரெக்டா? ஆமாக்கா. அதனால பிகோனாலே worst கேஸ், ஒமேகானாலே பெஸ்ட் கேஸ்னு கிடையாது. புரியுதா? ஓகேக்கா. அது வந்து சினாரியோவும் அனாலிசிஸும் பொறுத்து வேறுபடுமாக்கா? கொஸ்டினை பொறுத்து. ஆனா நம்ம எடுக்க